மண் பேசும் சரித்திரம். கங்கையை வென்ற சோழ மன்னனின் கலை படைப்பு. பெண் தன்மை கொண்ட பெரிய கோவில் என வர்ணிக்கப்படும் ஆலயம். கோவிலை உடைத்து ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய அணைக்கட்டு. கங்கை கொண்ட சோழபுரத்தின் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசின் இணையற்ற தலைநகராக சுமார் 250 ஆண்டுகள் வீற்றிருந்த இந்த மண்ணின் அடையாளமாக விளங்குகிறது பிரகதீஸ்வரர் ஆலயம். தஞ்சையில் உள்ள பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தைப் போலவே உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. கங்கை வரை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழன் தனது வெற்றியை பறைசாற்றும் விதமாகவும் தன் தந்தை ராஜராஜ சோழனைப் போல கலைத்திறனில் கீர்த்தி பெறவும் இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறான். கங்கை வரை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழன் தஞ்சையில் இருந்த தலைநகரத்தை இந்த இடத்திற்கு மாற்றியிருக்கிறான். இந்த இடத்திற்கு மாற்றிய பிறகு கங்கையின் வெற்றியை நினைவில் கொண்டு கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற நகரத்தையே உருவாக்கியிருக்கிறான். அந்த நகரத்தில் தற்போது வீற்றிருப்பது இந்த வெற்றியின் அடையாளமாக இருக்கக்கூடிய சிவாலயம். நாம் அந்த சிவாலயத்திற்குள் சென்று பார்ப்போம். ஆலயத்தின் உள்ளே சென்றோம். உள்ளே உயரமான நந்தி சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது. இது சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தியாக தெரியவில்லை. தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது போலவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நந்தியினோட உருவம் இங்கே காண கிடைக்குது. ஆனால் இது செங்கல்லாலையும் சுதையாலும் உருவாக்கப்பட்டது போல தெரியுது. இது எந்த காலகட்டம்? இதுக்கு முன்னாடி இங்கே நந்தி இருந்து அது உடைக்கப்பட்டதா இல்லை அகற்றப்பட்டதா? அதாவது இந்த நந்தி நீங்கள் சொல்லியது போல் செங்கல்லாலும் சுதையாலும் கட்டப்பட்டது தான். சோழர் கால நந்தி என்பது தஞ்சை பெரிய கோயிலில் இப்போ இருக்கிற மண்டபத்தில் இருக்கிற நந்தி நாயக்கர் கால நந்தி. சோழர் கால நந்தி திருச்சுற்று மாளிகையில் தான் இருக்கும். அது சின்னதாக இருக்கிறது. அந்த கோயிலுடைய உயரத்துக்கு ஏற்றாற்போல் கம்பீரமாக ஒன்றை வைக்க வேண்டும் என்று நாயக்கர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திலே அந்த சோழர் கால கல் நந்தி நமக்கு கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் படையெடுப்புகளாலோ அல்லது அழிவினாலோ அது அகற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதை சரி செய்வதற்காக இங்கு செங்கல்லாலும் சுதையாலும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நந்தியை கட்டியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான செங்கல் மற்றும் சுதையிலே சிற்பங்கள் வடிக்கின்ற அந்த கலைப்பாணி நமக்கு நாயக்கர்கள் காலத்தில் இது செய்யப்பட்டிருக்கலாம் என்று தான் எல்லோரும் கருதுகின்றார்கள். இந்த நந்தியினுடைய மற்றொரு சிறப்பு, இதனுடைய முகத்தில் படுகின்ற அந்த சூரிய ஒளி பிரதிபலித்து இந்த பெரிய கோயிலினுடைய உள்ளே இருக்கிற மகா மண்டபம், அர்த்த மண்டபம் தாண்டி கருவறை வரையிலும் அந்த வெளிச்சம் மாலை வரை இருந்து கொண்டே இருக்கும். இதேபோல் கோவிலின் முன்பகுதியில் உள்ள மிகப்பெரிய கொத்தளமும் விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கோட்டையாக கூட இந்த கோவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொத்தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவாக கோட்டைக்கு முன்பாக தான் இந்த மாதிரியான கொத்தளம்லாம் உருவாக்கப்படுவது வழக்கம். இந்த கோயிலுக்கு முன்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னா இது கோட்டையாகவும் பயன்படுத்தப்பட்டதா? இது எந்த காலத்தில் இது கோட்டையாக பயன்படுத்தப்பட்டது? அதாவது சோழர் கால கட்டடக்கலையில் இந்த மாதிரியான கொத்தளங்கள் அமைக்கின்ற பாணி கிடையாது.
இது பின்னாடி விஜயநகர நாயக்கர்களுடைய காலத்தில் தான் ஒரு கோயிலை சுற்றியோ அல்லது கோட்டைகளை சுற்றியோ 4 பக்கமும் கொத்தளங்கள், அதாவது படை வீரர்கள் மேலே காவல் புரிகின்ற வகையில் பயன்படுத்தக்கூடிய கொத்தளங்கள் கட்டுகின்ற ஒரு மரபு. இந்த கோயிலும் அவ்வாறான ஒரு சூழலுக்கு பிற்காலத்தில் வந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. குறிப்பாக விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் உடையார்பாளையத்தை தலைநகராக கொண்டு காலாட்கட் சோழர்கள் என்கின்ற வம்சத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஆட்சி நிறுவப்பட்டிருப்பதை நமக்கு கல்வெட்டுகள் மூலமும் செப்பேடுகள் மூலமும் அறிகிறோம். இவர்களுடைய காலத்திலே இந்த கோயிலானது அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்த பொழுது பல்வேறு சமயங்களில் படையெடுப்புகள் நடந்ததை பற்றிய குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக நமக்கு பிரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், ஆற்காட்டு நவாப்புகள் ஆகியோர் இந்த பாளையக்காரர்கள் மீது படையெடுத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே இது போன்ற ஒரு கட்டுமான அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த கோயிலானது ஒரு கோட்டை நகரமாகவும் எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாகவும் பயன்பட்டிருக்க வேண்டும். கிபி 1012 முதல் 1044 வரை ஆட்சி புரிந்த ராஜேந்திர சோழன் சுமார் 6 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறான். ஆலயத்தின் வெளிப்பிரகாரம் மட்டும் 584 அடி நீளமும் 372 அடி அகலமும் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் அமைப்பு அடிப்பகுதியில் பருத்தும் அதற்கு மேல் சிறுத்தும் உருவாக்கப்பட்டிருப்பதால் தஞ்சை பெரிய கோவிலின் பெண் தன்மை கொண்ட ஆலயம் என்று கூட வரலாற்று அறிஞர்கள் வர்ணிக்கிறார்கள். தஞ்சை பெரிய கோயில் ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்டதாக, அது ஒரு பிரமிடு வடிவத்தில் உயரமாக கட்டப்பட்ட ஒரு நெடிய உருவம் கொண்ட ஒரு கோயில். எனவே இதை பார்த்து ஆய்வு செய்த அறிஞர்கள் இது ஒரு ஆணின் கம்பீரமான தோற்றத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றும், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் அவ்வாறு இல்லை. அதனுடைய அடிப்பகுதி பெரிதாக, மேலே செல்ல செல்ல குறிப்பாக நடுப்பகுதி ஒரு பெண்ணின் இடையை போல சிறுத்தும், பிறகு அதன் மேல் தளங்கள் குறுகியும் செல்கின்ற ஒரு வடிவத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இது ஒரு பெண்ணின் நளினத்தன்மையை போன்ற ஒரு தோற்றத்தை தருவதாக கருதுகிறார்கள். இந்த கருத்தை இந்த 2 கோயில்களையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்த மேலை நாட்டு அறிஞர் பெர்சி பிரவுன் என்பவர் சொல்லியிருக்கிறார். இட் இஸ் தி ஃபெமினைன் கவுண்டர் பார்ட் ஆஃப் டாஞ்சூர் டெம்பிள் என்று அதை சொல்லியிருக்கிறார். எனவே அது ஒரு ஆணை போன்ற கம்பீரமான தோற்றத்தை தருவதாகவும், இந்த கோயிலுடைய கட்டட அமைப்பு ஒரு பெண்ணின் நளினமான வடிவத்தை போன்று இருப்பதாகவும் நயம்பட அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தான் பார்ப்பவர்களுடைய தோற்றத்திற்கு அது அவ்வாறு பிரதிபலிக்கிறது. அது உண்மைதான். ஆலயத்தை சுற்றிலும் நிறைய சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற சிற்பச் சிறப்புகள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு கூட இல்லை என்று சொல்கிறார்கள். இங்கிருக்கும் சிற்பங்களில் நடராஜர் சிற்பம் முக்கியமானது. புன்னகைப்பது போன்ற வடிவத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நடராஜரை சுற்றியும் சிறு சிறு சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தஞ்சை பெரிய கோயிலுடைய மாதிரியில் தான் இந்த கோயில் கட்டப்பட்ட சொல்லப்பட்டாலும் கூட அங்கே இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த கோயிலை சுற்றிலும் நிறைய சிற்பங்கள் நம்ம பார்க்க முடியுது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த நடராஜ சிற்பம் கூட தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு புன்சிரிப்போடு இருக்கிற மாதிரியான தோற்றத்தில் பார்க்க முடியுது. இது எப்படி வடிவமைச்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் சுற்றியில் நிறைய சிறு சிறு சிற்பங்கள் கூட வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் எதை சொல்லுது? நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மையான ஒரு செய்தி தான்.
இதனை சோழர் கால சிற்ப கலைக்கூடம் என்று தான் கோயில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். தஞ்சை பெரிய கோயில் பிரம்மாண்டமான விமானத்தை கொண்ட மாபெரும் ஒரு கோயில். ஆனால் அங்கே சிற்பங்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு தான். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்திலே சிற்பங்கள் ஏராளமாக ஒவ்வொரு தேவகோஷ்டத்திலும் அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. இதனை கோயில் ஆராய்ச்சியாளர்கள், சிற்பக்கலை ஆராய்ச்சியாளர்கள் சோழர் கால சிற்ப கலைக்கூடம் என்று தான் இதை சொல்லுகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இங்கு நாம் பார்க்கின்ற நடராஜர், அதாவது ஆனந்த தாண்டவ மூர்த்தி, ஆடவல்லான் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த சிற்பமானது அப்பருடைய தேவார பதிகத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்தமுடைய அந்த வெண்சடை நீரும் பூத்த அந்த அவருடைய திருமேனி அவர் பாடுகின்றார். இனித்தமுடைய பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்பது அவருடைய கூற்று. அவருடைய பாடலை மனதில் வைத்து கொண்டுதானோ என்னவோ இந்த சோழர் கால சிற்பி இந்த நடராஜர் சிற்பத்திலே முகத்திலே அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்கின்ற வாசகத்தை வைத்துக்கொண்டு செதுக்கியது போலத்தான் நாம் காணலாம். அந்த வரிகளுக்கு அவன் உயிர் கொடுத்துள்ளான். அதே போல் சுற்றிலும் பல சிறு சிற்பங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற காட்சியை காண்பதற்கு சிவபெருமானுடைய மனைவி பார்வதி தேவி இங்கே வந்து அந்த காளையின் மீது சாய்ந்து கொண்டு ஆனந்தமாக கண்ணை மூடிக்கொண்டு ரசிக்கிறார்கள். அதே போல் கீழே பார்த்தால் காளி ஆடுகின்றார். அதற்கு கீழே 3 கால்களை உடைய கூலி ஆடுகின்றார். இதனை திருமூலர் அழகாக பாடுகின்றார். காளியோடு ஆடி கனகாசலத்தை தேடி கூலியோடு ஆடி குவலயத்தை ஓடி என்று அவருடைய பாடல் இந்த வரிகளை நமக்கு காட்டுகிறது. அதற்கு கீழே சிவகணங்கள் இசைக்கருவிகளை வாசித்த வண்ணம் இருக்கின்றன. எலும்பும் தோலுமாக ஒரு உருவம் அங்கே உட்கார்ந்து கொண்டு கையில் தாளத்தை போட்டு கொண்டிருக்கிறது. அது வேறு யாரும் அல்ல, காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் வேண்டி பெற்று சிவபெருமான் ஆடுகின்ற பொழுது எப்பொழுதும் அவருடைய திருவடியின் கீழ் இருந்து கொண்டு அந்த ஆட்டத்தை ரசித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் வேண்டி வரம் பெற்றவர். இந்த வளாகத்தில் இருக்கின்ற இந்த கோயிலில் இருக்கின்ற சிற்பங்களிலேயே மிக உன்னதமான கலைப்படைப்பும் ரசனை மிக்க இலக்கிய வரிகளுக்கு உயிரூட்டுகின்ற ஒரு ஓவியமாக, கல் ஓவியமாக இந்த சிற்பத்தை எல்லோரும் பாராட்டுவார்கள். இந்த நிலையில்தான் ராஜேந்திர சோழன் என்று சொல்லப்படும் ஒரு சிற்பம் பற்றியும் இந்த ஆலயத்தை உருவாக்கிய ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு பற்றியும் ஆச்சரிய தகவல்கள் சொல்லப்பட்டன. அவற்றை இடைவேளைக்குப் பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பல்வேறு சிற்பங்களில் இதோ இந்த சிற்பம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தாங்கி நிற்கிறது. சிவனும் பார்வதியும் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்டுவது போல வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் கருத்தை ஆய்வாளர்கள் மறுக்கிறார்கள். சரி, இப்போ நம்ம பார்க்குற இந்த சிற்பத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஒருத்தருக்கு வந்து முடி சூட்டுவது போல் ஒரு சிற்பம் இருக்குது. இப்போ இந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர் தான் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அதாவது வரலாற்று அடிப்படையிலும் சிற்ப அடிப்படையிலும் அது உண்மை அல்ல. இப்போ நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அழகான சிற்பம் வந்து சண்டேச அனுகிரகமூர்த்தி, அதாவது சேஞ்சலூரில் பிறந்த ஒரு சிவனடியாருடைய வரலாற்றை இது சொல்லுகிறது. அவர் மணலிலே சிவலிங்கம் செய்து பால் கறந்து ஊற்றி இறைவனுக்கு வழிபாடுகள் செய்து அவருடைய அருளை பெற்றதாக நமக்கு சண்டேச அனுகிரகமூர்த்தியினுடைய வரலாற்றை நாயன்மார்களுடைய கதை மூலம் அறிகிறோம். அதைத்தான் இங்கே சிற்பமாக அவர்கள் வடித்திருக்கிறார்கள். அவர் மணலிலே லிங்கம் செய்து வழிபடுகின்ற காட்சி, பாலை கறந்து ஊற்றுகின்ற காட்சி, இதை தடை செய்வதற்கு வந்த தந்தை அவருடைய காலை வெட்டுகின்ற காட்சி ஆகியவெல்லாம் நாம் இங்கே பார்க்கின்றோம். இதிலே இவருடைய பக்தியை மெச்சி
அவருக்கு சண்டீச பதம் தந்தோம் என்று சிவபெருமானே தன்னுடைய தலையில் இருக்கின்ற கொன்றை மாலையை வாங்கி சூட்டுகின்றார். இதை சேக்கிழாரும் பாடுகின்றார். சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று அவர் பொற்தட முடிக்கு கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் என்பது பெரிய புராணத்தில் சொல்லப்படுகின்ற சேக்கிழாருடைய பாடல் வரிகள். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆலயத்தை சுற்றிலும் கல்வெட்டுகள் நிறைந்திருக்கின்றன. கங்கை கொண்ட சோழீச்சுவரர் என்று இந்த ஆலயத்து இறைவனை குறிக்கும் கல்வெட்டுகளில் மிக பழமையானது ராஜேந்திரனின் 3வது மகன் வீர ராஜேந்திரனின் கல்வெட்டுதான். ஆம், இந்த ஆலயத்தை உருவாக்கிய ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு இங்கே இல்லை. 216 வரிகள் கொண்ட இந்த கல்வெட்டை பொறிக்கும்படி காஞ்சிபுரம் அரண்மனையிலிருந்து வீர ராஜேந்திரன் உத்தரவிட்டிருக்கிறான். ராஜேந்திர சோழன் தனது 23ஆம் ஆட்சியாண்டில் கொடுத்த தானங்களையும் அவனது மகன் ராஜாதி ராஜன் கொடுத்த தானங்களையும் இக்கல்வெட்டு கூறுகிறது. இது ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்கின்ற ஒரு பெரிய கோவில். ஆனால் ஒரு வரலாற்று புதிர் போல அந்த மாபெரும் மன்னருடைய கல்வெட்டு எதுவுமே இந்த கோயிலில் பொறிக்கப்படவில்லை என்பது ஒரு வரலாற்று உண்மை. அதற்கான காரணமும் இன்னும் நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த கல்வெட்டு அவருடைய 3வது மகன் வீர ராஜேந்திரன் கிபி 1068 அவர் இந்த கல்வெட்டை பொறித்துள்ளார். அவர் காஞ்சிபுரத்திலே அரண்மனையில் எழுந்தருளி இருந்த பொழுது விடுத்த ஆணையாக இந்த கல்வெட்டு அமைந்துள்ளது. அதில் என்ன செய்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எங்கள் தந்தையார் ராஜேந்திர சோழன் அவருடைய 24வது ஆண்டிலே சில நிலங்களை இந்த கோவிலுக்கு வழங்கியிருக்கிறார். என்னுடைய அண்ணன் ராஜாதி ராஜன் அவருடைய 30வது ஆண்டிலும் 26வது ஆண்டிலும் இந்த கோவிலுக்கு சில நிலங்களை வழங்கியிருக்கிறார். நானும் சில நிலங்களை வழங்குகிறேன் என்று சொல்லி அவர் விடுத்த ஆணை தான் இந்த கோவிலில் இருக்கின்ற மிகவும் பழமையான கல்வெட்டு. 1024 முதல் 36க்குள் இந்த கோயில் கட்டப்பட்டு விட்டது என்பதை நாம் அங்கு பார்த்தோம். ஆனால் கல்வெட்டு ஏறத்தாழ ஒரு 45 ஆண்டுகள் கழித்துத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடைவெளிக்கான காரணமும் நமக்கு தெரியவில்லை. ராஜேந்திர சோழனுடைய நேரடி கல்வெட்டும் ஏன் இந்த கோவிலில் எழுதப்படவில்லை என்பதற்கான விடையும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த ஆலயம் ராஜேந்திர சோழனால் தான் கட்டப்பட்டது என்பதற்கு எத்சாலம் என்ற இடத்தில் கிடைத்த செப்பு பட்டயம் ஆதாரமாக விளங்குகிறது. ஆலயத்தை சுற்றியுள்ள மதிற்சுவர்களும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த சிறு சிறு ஆலயங்களும் உடைக்கப்பட்டு இருப்பதை போன்ற தோற்றம் காட்டின. இவற்றை பற்றி கேட்டபோதுதான் கிபி 1896ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம் சொல்லப்பட்டது. அப்போதிருந்த ஆங்கிலேய அரசு இங்கிருந்த பகுதிகளை உடைத்து அவற்றிலிருந்த கற்களை கொள்ளிடத்தின் குறுக்கே கீழ் அணை கட்ட பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களில் சில மண்டபங்கள் வந்து உடைக்கப்பட்டு அந்த கருங்கற்கள் எல்லாம் வந்து வேறு எங்கேயும் எடுத்து போன மாதிரியான ஒரு தோற்றத்தில் பார்க்க முடியுது. இது எப்படி நடந்தது? இந்த கற்கள் எல்லாம் எதற்காக பயன்படுத்தினாங்க? அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் பிற்காலத்தில் படையெடுப்புகளுக்கும் எதிரிகளுடைய தாக்குதலுக்கும் உள்ளாகி இருக்கிறது. 1836 ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லோயர் அணைக்கட்டு அல்லது கீழணை என்று சொல்வார்கள், அணைக்கரை என்று இப்பொழுது அழைக்கிறார்கள். அது பராந்தக சோழன் காலத்திலே மதுராந்தக வடவாறு என்று ஒரு வாய்க்கால் வெட்டப்பட்டு வீராணம் ஏரிக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு வாய்க்கால். அந்த இடத்திலே ஒரு புதிய அணையை இவர்கள் கட்டுகிறார்கள். அந்த கட்டுமான பணிக்கு இந்த கற்களை அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை அவர்கள் 1855 கெசட்டியர் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய ஆவணத்திலே அதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ராஜேந்திர சோழனின் பிரம்மாண்ட வெற்றி சின்னங்கள் ஆலயத்திற்குள் இருப்பதாக சொல்லப்பட்டது. அவை
இடைவேளைக்குப் பிறகு. மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். ராஜேந்திர சோழன் வடக்கே கங்கையையும் தெற்கே இலங்கையையும் வெற்றி கொண்ட மாபெரும் பேரரசனாக வீற்றிருந்தான். மேற்கே மேலை கடற்கரை முதல் கிழக்கே மலேயா, சிங்கப்பூர், பர்மா, சுமத்ரா, நிக்கோபார் முதலிய நாடுகளையும் வெற்றி கொண்டு அங்கெல்லாம் புலிக்கொடியை பறக்கவிட்ட மாபெரும் சோழ பேரரசன் ராஜேந்திரன். இவன் வெற்றி கொண்ட நாடுகளிலிருந்து கொண்டு வந்த சிற்பங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அவனுடைய ஆற்றலை பறைசாற்றுகின்றன. இந்த ஆலயத்திற்குள் சாளுக்கிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட 2 சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜேந்திர சோழன் பல நாடுகளை வெற்றி கொண்டதாக வந்து சொல்லப்படுது. அவன் வெற்றி கொண்ட நாடுகளிலிருந்து சில பொருட்களை வந்து இங்கே எடுத்து வந்ததாகவும் வந்து குறிப்புகள் இருக்குது. அப்படி அவன் என்னென்ன பொருட்களை எடுத்து வந்தான், எந்தெந்த நாடுகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட பொருட்கள் இங்கே நம்மளுக்கு கிடைக்குது? படையெடுத்து சென்று திரும்பி வருகின்ற பொழுது அந்த நாட்டு மன்னர்கள் வழங்கிய பரிசு பொருட்கள் அல்லது திரைப்பொருட்கள் யானையாக கொடுத்திருக்கிறார்கள், முத்து பந்தர் கொடுத்திருக்கிறார்கள், ஏராளமான அணிமணிகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே சமயம் அந்த நாட்டிலிருந்து படை வீரர்களையும் கூட அவன் கொண்டு வந்திருக்கிறான், பெண்மணிகளை கொண்டு வந்திருக்கிறான் என்கின்ற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. கலிங்கத்து பரணியிலே கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிற நாட்டு மொழிகளை பேசுகின்ற பெண்கள் கொஞ்சு தமிழிலே அவர்கள் பேசி கொலாவியதை பற்றி ஒரு குறிப்பு கூட இருக்கிறது. அவ்வாறு அவன் கொண்டு வந்த அந்த பொருட்களில் கலைப்பொருட்கள் முக்கிய இடத்தை பெறுகிறது. வங்காளத்திலிருந்து மிக அழகான சரஸ்வதி சிற்பம் கொண்டு வந்திருக்கிறான். சிவப்பு கல்லால் வடிக்கப்பட்டது, ரெட் ஸ்டோன் என்று சொல்வார்கள். அந்த சரஸ்வதி கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கருவறை வாயிலில் இருக்கிறது. அதே போல் அங்கிருந்து கொண்டு வந்த மிக உயரமான பிரதோஷ நடராஜர் சிலை அது நமக்கு கடம்பூர் என்கின்ற ஊரிலே வைத்திருக்கின்றார். அதே போல் சாளுக்கிய நாடு இன்றைய பம்பாய் பூனா பகுதி, அந்த நாட்டிலிருந்து ஒரு பெரிய அழகான துவாரபாலகர் சிற்பம் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அதில் கூட அவனுடைய மகன் தன்னுடைய பெயரை பொறித்திருக்கிறான். உடையார் ஸ்ரீ விஜய ராஜேந்திர சோழ தேவர் கல்யாணபுரம் எரிந்து கொண்டு வந்த துவாரபாலகர் என்று அழகாக ஒரு லேபிள் கல்வெட்டு போட்டு இருக்கிறான். அந்த சிற்பம் இப்பொழுது தஞ்சை கலைக்கூடத்திலே இருக்கிறது. அதே போல் சாளுக்கிய நாட்டிலிருந்து துர்க்கை சிற்பங்கள் 2-3 சிற்பங்களும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நவகிரக சிற்பங்கள் அடங்கிய ஒரு சிற்பத்தையும் அவன் கொண்டு வந்திருக்கிறான். அதே போல் நுளம்ப நாட்டிலிருந்து மைசூரினுடைய ஒரு பகுதி, அங்கிருந்து அவன் மிக அழகான சிற்பங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறான். இப்படி கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனின் புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் நிலையில் அவன் தஞ்சையில் இருந்த தலைநகரை இந்த இடத்திற்கு ஏன் மாற்ற வேண்டும் என்கிற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. கங்கை வரை படையெடுத்து சென்று அங்கே கிடைத்த வெற்றியினுடைய அடையாள சின்னமாக இந்த நகரம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து தஞ்சை வந்து ஒரு தலைநகரமாக இருந்திருக்கு. தஞ்சையிலிருந்து தலைநகரம் இந்த இடத்திற்கு மாற்றப்படுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கா? சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது தலைநகரான தஞ்சை அவனுடைய தந்தை விரிவாக்கி அங்கு தனது வெற்றிக்கும் புகழுக்கும் வீரத்துக்கும் ஏற்ப ஒரு பெரிய கோயிலை அங்கே கட்டியுள்ளான். அதேபோல் தாமும் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கி தன்னுடைய வெற்றிக்கும் சாதனைக்கும் புகழுக்கும் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று அவன் நினைத்து இந்த இடத்தை அவன் தேர்வு செய்திருக்கலாம். இரண்டாவதாக அவன் படையெடுப்புகளை மேற்கொண்டு வெற்றி பெற்றுள்ளான். குறிப்பாக கங்கை வரை சென்று கங்கையை வென்று கங்கை கொண்டான் என்ற பட்டத்தை அவன் பெற்றிருக்கின்றான். தனது கங்கை வெற்றியை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு புதிய நகரை அவன் உருவாக்கி அதுக்கு தலைநகரம் என்ற அந்தஸ்தை கொடுத்து அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு பெயரிட்டு அங்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை அவன் கட்டியிருக்கலாம். அதாவது தன்னுடைய வெற்றி நினைவாக அவன் கட்டியிருக்கலாம். மூன்றாவது காரணம் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், அவன் தனது மெய்க்கீரத்திலே 32 படையெடுப்புகளை மேற்கொண்டு
மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றான். இவ்வளோ பெரிய படையெடுப்புகளையும் வெற்றியும் பெறுவதற்கு அவனிடம் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் இராணுவத்தில் இருந்திருக்காங்க. அடுத்தது பிற சோழ மன்னர்கள் இல்லாத ஒரு கடற்படை அவனிடம் இருந்திருக்கின்றது. அதனால தான் கடலை தாண்டி கங்கை, கடாரம் போன்ற நாடுகளையும் வென்ற அளவுக்கு கூட அவனுடைய நேவி, அந்த கடற்படை இருந்திருக்கின்றது. இவ்வளோ பெரிய படையை தஞ்சாவூரில் வைத்திருப்பது என்பது கடினமான ஒரு செயலாகும். ஏனென்றால் தஞ்சை ஒரு டெல்டா பகுதியாக இருந்தது. அங்கே ஆறுகளும் வயல்களும் வாய்க்கால்களும் நிறைந்த ஒரு நீர்ப்பகுதியாக இருந்திருக்கின்றது. அதனால் ஒரு பெரிய படையை அங்கே தங்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் 9 லட்சம் படை வீரர்களையும் தங்க வைப்பதற்கு ஒரு பெரிய வறண்ட பிரதேசம் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும். மேலும் வட இந்திய படையெடுப்புகளை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த பகுதியை அவன் தேர்ந்தெடுத்து இங்கே அந்த தலைநகரை உருவாக்கி அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு பெயரை உருவாக்கி இருக்கலாம். ராஜேந்திர சோழன் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரம் மாட மாளிகைகளும் வனப்புமிக்க தெருக்களையும் கொண்டு மாபெரும் நகராக விளங்கியிருந்தது. அவையெல்லாம் இப்போது எங்கே? மண்ணுக்குள் புதைந்து போன அந்த மாளிகை மேட்டையும் கங்கை வெற்றியின் அடையாள சின்னமான சோழகங்கம் என்கிற ஏரியின் சிறப்பையும் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். இதன் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு.